ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோமா அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் வந்து வேலைவாய்ப்பு இதை பற்றி வந்து என்ன திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து நம்ம வளர்ந்துருக்கோம், அதெல்லாம் வந்து பற்றி இதை பார்க்கலாம். இந்த பிளான்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். அதோட இயர்ஸு, எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது, இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வேலைவாய்ப்பு அமைப்பு வந்து 3 துறையை வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன துறை அப்படி 3 துறையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன துறை அப்படின்னா வந்து முதன்மை துறையில் என்னென்ன அடங்கும் அப்படின்னா வந்து அடிப்படை உற்பத்தி, அதாவது விவசாயம், இந்த காடுகள், மீன் வளர்ப்பு, இது எல்லாமே வந்து முதன்மை துறையில் வந்து அடங்கும். அடுத்து வந்து 2ஆம் துறையில் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து தொழிற்சாலைகள், ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இதில் வந்து அடங்கும். 3ஆம் துறை வந்து சேவைத்துறை. 3ஆம் துறையில் வந்து சேவைத்துறை. இதில் முதன்மை துறையில் வந்து 1972லேருந்து 73 முறை எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருந்திருக்கு அப்படின்னா வந்து 74% முதன்மை துறையில். 2ஆம் துறையில் வந்து 11%, 3ஆம் துறையில் வந்து 15%. அடுத்து லாஸ்ட்டாக கணக்கெடுக்கிறது எப்போ அப்படின்னா வந்து அதை லாஸ்ட்டானா 2011லேருந்து 12 அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து முதல் துறையில் வந்து 49%, 2ஆம் துறையில் வந்து 24, 3ஆம் துறையில் வந்து 27% வந்து வேலைவாய்ப்பு இருந்திருக்கு. இந்த வேலையின்மை வகைகளை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன வகை அப்படின்னா வாணிப சூழல் வேலையின்மை, பருவகால வேலையின்மை, பிறழ்ச்சி வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, அமைப்புசார் வேலையின்மை, இப்படி வந்து 5 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து வாணிப சூழல் வேலையின்மை வந்து பார்த்தலாம். இந்த வகையில் எப்படி வந்து வேலையின்மை வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா வந்து அரசோட முதலீட்டை வந்து அதிகரிக்கிறது, அது வந்து பணத்தை வந்து அதிகரிக்கிறது. இந்த வேலையின்மைக்காண்டி ஒதுக்குற பணத்தை வந்து அதிகரிப்பது மூலமாக வந்து இந்த வேலையின்மை வந்து குறைக்கலாம். வாணிப சூழல் வேலையின்மை எக்ஸாம்பிளுக்கு இந்த குளோபல் இது கொண்டு வந்தாங்க இல்லையா, எப்போ கொண்டு வந்தாங்க, 2008 வந்து கொண்டு வந்தாங்க. அதை பயன்படுத்தி வந்து இந்த வேலையின்மையை குறைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பருவகால வேலையின்மை. பருவகால வேலையின்மைனா பருவத்தில் வர்றது. இந்த விவசாயம், இந்த சுற்றுலாலாம், விவசாயம்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் வந்து அவங்களால வந்து இந்த விவசாய வேலையெல்லாம் வந்து அந்த பருவத்தில் தான், அந்த குறிப்பிட்ட மாதம்தான் நல்லா விளையும், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலயமா எப்படி அவங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பருவகால வேலையின்மை. அடுத்து வந்து புரட்சியல் வேலையின்மை, அதாவது தற்காலிக வேலையின்மை. இவங்க வந்து இந்த புதுசாக இந்த கம்பெனியில வந்து டக்குன்னு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா, ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனிகள்லாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி வேலையை வந்து உருவாக்கி தரலாம் அப்படிங்கிறத வந்து புரட்சி வேலையின்மை. அடுத்து வந்து மறைமுக வேலையின்மை. இது என்னன்னா தேவைக்கு அதிகமானவர் ஒரு வேலையில் வந்து இருக்குது, அவங்க அதிகமாக இருந்தால் அது குறிப்பிட்ட ஆள் மேலே இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருக்காது. அதாவது வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான அந்த வேலை இருக்காது. ஒரு வேலை செய்கிறதுக்கு 3 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்து மறைமுக வேலையின்மை. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து வேலையை வந்து உருவாக்கி தர்றது. அதே மாதிரி இப்போ ஒரு வேலைக்கு வந்து 4 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், நீ செய்கிறேன் நான் விடுறது. இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க பார்த்து இந்த மாதிரி செய்கிறப்ப எப்படி இருக்கும், அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே இருக்காது, முழுமையாக இருக்காது. நீ தான் செஞ்ச, நான் தான் செஞ்சேன்னு அடிச்சுக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கப்போ எப்படி இருக்கும், ப்ராடக்ட் வந்து நல்லா தரமாகவும் இருக்காது, அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து வந்து அமைப்புசார் வேலையின்மை. அமைப்புசார் வேலையின்மை வந்து இப்போ வந்து இந்த செல்ஃபோன்லாம் வந்ததுனால கேமராவோட இதுக்கு வேலை வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா, கேமரா, அந்த அது என்னது ரேடியோ, இதெல்லாம் வந்து யாருமே அவ்வளோக்கா வந்து கேட்குறதில்ல, எல்லாமே வந்து செல்ஃபோனில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் தான் வந்து பாட்டு, மியூசிக்கு எல்லாமே வரனால செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அமைப்புசார் வேலையின்மைகள். இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் சூஸில் வந்து கேட்பாங்க. அமைப்புசார் வேலையின்மைனா என்ன, புரட்சி வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. துறைகளில் வந்து என்னென்னு வந்து ஆப்ஷனில் வந்து கேட்பாங்க, அதனால் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து மத்திய அரசு திட்டங்கள் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். திட்டங்கள்லாம் வந்து பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரதான் மந்திரி விகாஸ் யோஜனா. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வந்து 2015 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எந்த
இது ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தில் வந்து இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா, இது வந்து 2014 வந்து அந்த கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குற திட்டம் தான் வந்து இந்த திட்டம், தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா. அதுக்கடுத்து ஏழை குடும்பங்களுக்கு வந்து அவங்களுக்கு வருமானம் தர்றதுக்கும் வந்து திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னது தேசிய தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வந்து 2016 வந்து இந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டார் திட்டம். ஸ்டாண்டப் வேறு, ஸ்டார் திட்டம் வேறு, ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்டார் திட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த வேலைக்காண்டி வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதுக்காண்டி வந்து பணம் வந்து ஒதுக்கி வைக்கப்படுறதான் வந்து இந்த ஸ்டார் திட்டம். அதுக்கடுத்து வந்து ஒரு பயிற்சி மையம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா வந்து பிரதான் மந்திரி கவுல் கேந்திரா அப்படிங்கிறத வந்து ஒரு பயிற்சி மையம். அடுத்து வந்து என்ன திட்டம் அப்படின்னா வந்து திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவுக்கான தேசிய கொள்கை திட்டம். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சங்கல்ப் திட்டம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதோட உதவி அப்படின்னு வந்து கேட்பாங்க. உலக வங்கியோட நிதி உதவினால தான் வந்து இந்த சங்கல்ப் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரைவ் திட்டம். ஸ்ட்ரைவ் திட்டம் எப்போ அப்படின்னா வந்து 2018. இது வந்து தொழில்துறை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம், ஸ்ட்ரைவ் திட்டம். இன்னும் நிறையா வந்து திட்டங்கள் வந்து இருக்குது. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.